லூக்கா சுவிசேஷம் 17வது அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 17வது அதிகாரத்தின் 26வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். லூக்கா சுவிசேஷம் 17வது அதிகாரத்தின் 26வது வசனம். நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் அநேக காரியங்களை சிந்தித்து செவித்து கொண்டிருந்த போது இந்த வார்த்தையை கொண்டு ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். நோவாவின் நாட்களிலே நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். மத்தேயு 24வது அதிகாரம் மற்றும் மற்ற சுவிசேஷங்கள் கடைசியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசி நாட்களின் அடையாளங்கள் என பேசுவதை பார்க்கும்போது இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே என்று சொல்லுவார். ஆமென். கடைசி நாட்களின் அடையாளங்கள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொன்றாய சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு, இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். வேதனைக்கு ஆரம்பம். ஆனால் உண்மையிலே இந்த ஆரம்பத்தையே நம்மால தாங்க முடியவில்லை. அதுதான் உண்மை. ஆரம்பத்தையே தாங்க முடியவில்லை. இதுக்கு ஒரு முடிவு இல்லையா ஆண்டவரே, இந்த கொள்ளை நோய்க்கு முடிவில்லையா, இந்த வேதனைக்கு ஒரு முடிவில்லையா என்று நாம் ஏங்கும் போது வேதம் என்ன சொல்லுகிறது? இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். ஆனால் ஆரம்பத்தையே நம்மால தாங்க முடியவில்லை. அதுதான் உண்மை. ஆமென். ஆண்டவர் அப்படின்னா சொல்யூஷன் என்ன ஆண்டவரே என்ற ஆண்டவர் சமூகத்தில் ஆமென் வேதனையோடு கேட்டுக்கொண்டிருந்த போதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். ஆண்டவர் நினைவுபடுத்தினார். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை நினைவுபடுத்தினார். என்ன? நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நல்ல கவனமா கேளுங்க. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நோவாவின் நாட்களிலே நடந்தது போல. நோவாவின் நாட்களிலே நடந்த காரியம் என்ன? 27வது வசனத்தை வாசியுங்கள். அதை லூக்கா 17:27. நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள். பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. நல்ல கவனிங்க. நோவா பேழைக்குள்ள பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜலப்பிரளயம் வரல. கர்த்தர் கடந்த நாளில உணர்த்தின காரியம் இதுதான். எப்போ அழிவு வர ஆரம்பிச்சது, எப்போ பிரச்சனை வர ஆரம்பிச்சது தெரியுமா? நோவா பேழைக்குள்ள பிரவேசித்த பிறகு. நோவா பேழைக்குள்ள பிரவேசிக்கும் மட்டும் தேசத்துக்கு வர வேண்டிய அழிவு நிறுத்தப்பட்டது. ஆமென். நோவா பேழைக்குள்ள பிரவேசிக்கும் மட்டும் தேசத்துக்கு வர வேண்டிய அழிவு, அந்த ஜலப்பிரளயம் நிறுத்தப்பட்டது, நிறுத்தி வைக்கப்பட்டது. நோவாவின் நாட்களில் நடந்தது போலவே நடக்கும் என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நோவா இந்த பூமியிலே வாழ்ந்த நாள் மட்டும், அதாவது அவன் பேழைக்குள்ளே பிரவேசிக்கும் நாள் மட்டும் ஜனங்கள் மனம் திரும்பும்படியாய் ஜனத்துக்கு தேவ கிருபை கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்தது. எப்பொழுது நோவா பேழைக்குள்ளே பிரவேசித்தானோ, எப்பொழுது அந்த பேழையின் வாசல் அடைக்கப்பட்டதோ, அப்பொழுது கிருபையின் வாசல் அடைக்கப்பட்டு ஜலப்பிரளயம் தேசத்துக்கு வந்தது. இந்த கடைசி நாட்களிலே இந்த காரியங்கள் சம்பவிக்க வேண்டியது என்று சொல்லிவிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை கூட சொல்லுவார். ஆனாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமாய் அந்த நாட்கள் குறைக்கப்படும். ஆமென். நோவாவின் நாட்களில் நடந்தது போல நடக்கும் என நோவாவின் பெயரை சொல்ல காரணம் என்ன? சபையே புரிந்து கொள். ஆமென். ஜனம் அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள். ஆனால் சபை ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். சபை இந்த பூமியிலே நிற்கும் மட்டும் தேவ கிருபை கிடைக்கும். நோவா பேழைக்குள்ள பிரவேசிக்கு மட்டும் ஜலப்பிரளயம் வரல. அந்த நோவாவின் நிமித்தம் அந்த ஜனங்களும் காக்கப்பட்டு கொண்டுதான் இருந்தார்கள். எனவேதான் ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கும் போது கேட்கிறான், ஆண்டவரை 10 நீதிமான் இருந்து அழிப்பீர் ஆண்டவர். ஆண்டவர் சொன்னார், நான் அழிக்க மாட்டேன் என்று.
அழிக்க மாட்டேன் என்று. ஹல்லேலூயா. அப்ப நோவா அந்த பூமியிலே வாழ்ந்தது நிமித்தம் பேழைக்குள்ளே போவதற்கு முன்னாக மட்டும் அந்த ஜனத்துக்கு கிருபை கிடைத்து கொண்டுதான் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 57வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 57:1. நீதிமான் மடிந்து போகிறான், நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறது இல்லை, ஒருவனும் அதை மனதில் வைக்கிறது இல்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. நன்றாய் தெரிந்த பழகின வசனங்கள். ஆனாலும் அதிகமா இந்த வசனம் எங்கே பேசப்படும் தெரியுமா? மரண வீடுகளிலே பேசப்படும். ஆனால் இதை நாம் உண்மையாகவே சிந்திக்கிறதில்லை, புரிகிறதில்லை. ஒருத்தங்க மரிக்கும் போது ஆமென் இந்த வார்த்தையெல்லாம் நமக்கு ஞாபகம் வரும். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நீதிமான் என்ன செய்கிறான்? மடிந்து போகிறானாம். ஆமென். புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்களாம், நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். நம்முடைய பார்வையில் ஐயோ அவங்க மரிச்சிட்டாங்களே, இவங்க மரிச்சிட்டாங்களே. விசேஷமாய் கடந்த நாட்களிலே தினமும் கேட்கிற செய்திகளில் ஒன்று மரண செய்திகளை நாம கேட்கிறோம். ஆனா ரொம்ப வேதனையான காரியம் என்ன தெரியுமா? அநேக ஊழியர்களுடைய மரண செய்திகள் தான் உண்மையிலே ரொம்ப பாதிப்பை கொண்டு வந்திருக்கிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரர் பாஸ்டர் பேசினார். அந்த ஒரே நாளில் மட்டும் 10 ஊழியர்கள் மரித்த செய்தியை சொன்னார். வேதனை. மிஷனரிகள். ஹல்லேலூயா. ஐயோ இதுதான் இவங்க மரிச்சிட்டாங்களே, இப்படி மடிந்து போகிறார்களே என்று மாத்திரமே இன்னைக்கு எல்லாரும் சிந்தித்து கொண்டிருக்கிறோமே தவிர, தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. அதன் அர்த்தம் என்ன? நோவா பேழைக்குள்ள என்னைக்கு போறானோ அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஜல பிரளயம் வரப்போகிறது, அதன் பிறகு ஒரு பெரிய தீங்கு வரப்போகிறது. நோவா எடுத்துக்கொள்ளப்படும் போது, நோவா பேழைக்குள்ள போறானாலே அதுக்கு பிற்பாடு ஒரு பெரிய ஜல பிரளயம் வரப்போகிறது என்று அர்த்தம். நீதிமான் சேர்த்து கொள்ளப்படுகிறான் என்றாலே அதன் பிற்பாடு ஒரு பெரிய தீங்கு வரப்போகிறது என்று அர்த்தம். அப்படி என்றால் சபையே, இன்னைக்கு தேவன் நம்மை வைத்திருப்பதனுடைய நோக்கத்தையும் உத்தரவாதத்தையும் அறிந்து செயல்பட வேண்டாமா? பிலிப்பியருக்கு எழுதும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவார். பிலிப்பியர் 1வது அதிகாரம் அதனுடைய 23, 24 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். பிலிப்பியர் 1வது அதிகாரத்தின் 23, 24 வசனங்கள். ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அதிக நன்மையா இருக்கும். எஸ், ஒவ்வொருவருக்கும் நன்மை என்ன தெரியுமா? ரட்சிக்கப்பட்டவர்களுடைய நன்மை என்ன தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட அந்த நேரத்திலேயே எப்படா இயேசுட்ட போய் இருக்கலாம் தான் எல்லாருக்கும் ஆசை இல்ல? ரட்சிக்கப்பட்டு இந்த பூமியில் நாம் வாழ்வதை காட்டிலும் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவரோடு கூட இருப்போமானால் அதுதான் அதிக நன்மை. ஏன் இந்த பூமியில ரட்சிக்கப்பட்ட பிறகு என்னதான் அந்த சரீரத்தில் வாழ்ந்தாலும் வழி மாறி போவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆமென். திசை மாறி போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, கரைபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்பட்டு அப்படியே அவரோடு போய் இருந்தோம்னா எந்த ஒரு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் அங்க சேஃப், அவர் கரத்துல நம்ம ஆமென் சேஃபா இருப்போம். அதுதான் பவுல் சொல்றாரு. ஆமென். அந்த வசனத்தை ஒரு விஷயம் கூட வாசியுங்கள். ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையா இருக்கும். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். இதே வார்த்தையை என கேட்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். தேசத்தில் இப்படிப்பட்ட செய்திகள் கேட்கும் போது தேவன் நம்மை ஜீவனோடு வைத்திருக்க காரணம் என்ன? எத்தனை காலம் வைத்திருப்பார் என்று தெரியாது, எவ்வளவு காலம் வைத்திருப்பார் என்று தெரியாது. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நோவா ஆமென் பேழைக்குள் போக மட்டும் ஜலப்பிரளயம் வர தேவன் அனுமதிக்க மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஷாகாபா மாமாதாரா. நோவா பேழைக்குள்ள போக மட்டும் ஜலப்பிரளயம் வர தேவன் அனுமதிக்கவில்லை.
தீங்கு வராததுக்கு முன்னே நீதிமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறான். அதன் அர்த்தம் என்ன? நீதிமான் எடுத்துக் கொள்ளப்படும் மட்டும் தீங்கு வர தேவன் அனுமதிக்க மாட்டார். லோத்தை சோதோமிலிருந்து வெளியே கொண்டு போகும் மட்டும் அந்த சோதோமுக்கு அழிவை வர தேவன் அனுமதிக்கவில்லை. என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, அன்பு சபையே, நம்மை தேவன் தேசத்தில் வைத்திருப்பது ஆமென் மறைந்திருப்பதற்கல்ல, மலை மேல் இருக்கிற பட்டணம் போல வைத்திருக்கிறார். இந்த தேசம் காக்கப்பட, இந்த தேசம் விடுவிக்கப்பட, இந்த தேசத்துக்கு கிருபை கிடைக்க பண்ணப்பட. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட போயிருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையா இருக்கும். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியமானபடியால் ஒவ்வொரு விசுவாசி இந்த வார்த்தையை வாசிக்கணும். ஒவ்வொரு ஊழியர்களும் இந்த வார்த்தையை வாசிக்கணும். சும்மா வாழ்ந்துட்டு போவதற்கல்ல ஆயுசு நாட்களை தருவது மற்றவர்களுக்கு அவசியத்துக்காக, தேசத்துக்கு அவசியத்துக்காக தேவன் ஆயுசை தந்திருக்கிறார். அந்த வார்த்தை நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். அப்போ ஒவ்வொரு நாளையும் தேவன் தரும்போது அவன் எதுக்காக இந்த நாளை தந்திருக்கிறார்? அவன் இதே பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் போது சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் அதனுடைய ஆமென் 9-10 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். மரணம் வரும் நிச்சயித்திருந்தோம். எங்களுக்கு பலவீனங்கள், போராட்டங்கள், நெருக்கங்கள், சோதனைகளை பார்க்கும்போது மரணத்துக்கு ஏதுவானதுதான். அவ்வளவுதான். ஆண்டவர் எடுக்க போறார் நிச்சயித்திருந்தோம், நம்பி இருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தின் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார். எதற்காக தப்புவித்தார்? எதற்காக தப்புவிக்கிறார்? பிலிப்பியர் 1:24 மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்க, மற்றவர்களுக்கு அவசியம், தேசத்துக்கு அவசியம், ஜனத்துக்கு அவசியம். சபையை தேவன் காக்கிறார். பறந்து காக்கிற பட்சிகளை போல காக்கிறார். அவர் காத்து தப்ப பண்ணுகிறார். அவர் கடந்து வந்து விடுவிக்கிறார். எதற்காக? சும்மா வாழ்ந்துட்டு போகவா? சுகஜீவிகளாய் வாழ்ந்து கொண்டு போகவா? இல்ல, மற்றவர்களுக்கு அவசியம். நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம் என்று அன்று பவுல் பிலிப்பியருக்கு எழுதினது போல சபையை ஒவ்வொரு நாளும் ஒரு கூட்டத்தார் சேர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு கூட்டத்தார் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீதிமான்களில் 2 கூட்டத்தாராய் இப்பொழுது பார்க்க முடியும். ஒரு கூட்டத்தார் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள், சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள். இன்னொரு கூட்டத்தார் இந்த பூமியிலே வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென். எதற்காக? ஆமா, இன்னும் எனக்கு ஆயுசு முடியல, எனக்கு ஆயுசு கட்டி அப்படி நோ, ஒரு நாள் அப்படி நினைக்காதிருங்கள். பவுல் சொல்றாரு, மரணம் வரும் என்று எதிர்பார்த்திருந்தோம், அவ்வளவுதான், இதோட முடிஞ்சு நினைச்சோம். ஆனா அப்படிப்பட்ட மரணத்தினின்று எங்களை தப்புவித்தார். எதற்காக தப்புவித்தார்? நான் சரீரத்திலே தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். ஆமென். என கேட்கிற அன்பு சபையே, அன்பு ஊழியர்களே, அன்பு விசுவாசிகளே, அன்பு தேவ ஜனமே, நம்மை தேவன் வாழ வைத்திருப்பது மற்றவர்களுக்கு அவசியமாயிருக்க, பிரயோஜனமாயிருக்க. ஆமென். கால் போன போக்கில் போகவோ, மனம் போன போக்கில் போகவோ, புசிப்போம் குடிப்போம் நாளை சாவோம் என்ற நிலையில் நிர்விசாரிகளாய் சுகஜீவிகளாய் இருக்கவோ அல்ல. தேவன் இந்த ஜீவனை தந்திருப்பது, இந்த சரீரத்தில் நம்மை குடியிருக்க வைத்திருப்பது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாயிருக்க. விளக்கை கொளுத்தி யாராவது மறைத்து வைப்பார்களா? ஆமென். கர்த்தர் நம்மை உலகத்துக்கு வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். கிறிஸ்துவாகிய பேழையை காட்டி கொடுக்கும்படிக்கு, அந்த பேழைக்குள்ள ஜனங்களை பிரவேசிக்க வைக்கும்படிக்கு. ஆமென். அன்று நோவாவின் நாட்களிலே நோவாவின் நிமித்தம், thank you Holy Spirit, ஷாகாரா பாலாரா, நோவா இந்த பூமியில இருக்கு மட்டும் ஜலப்பிரளயம் வரவில்லை. நீங்க வேதத்தை பார்த்தீர்களானால் தெரியும். ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் இந்த சம்பவம் கொடுக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அதனுடைய ஆமென் 5 முதல் வாசிக்க கேட்கலாம்.
மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிறது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குனதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். கர்த்தர் மனுஷனுடைய செயல், அவன் போற போக்கு, அவன் செய்கிற காரியங்கள் நிமித்தம் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். இங்கே மனுஷனுடைய அக்கிரமத்தில் இங்கே பெரிதாய் சொல்லப்பட்டிருப்பது என்ன தெரியுமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமே, நீங்க அதுக்கு படிச்சீங்கன்னா தெரியும். 2வது வசனத்திலிருந்து பாருங்க, 1லிருந்து வாசிங்க. மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இதை நான் புரியும்படி சொல்ல விரும்புகிறேன். ஆமென். சுயமா அவங்களுக்குள்ள அவங்க யோசனைகளின்படி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு எது பிரியமோ அதையே தங்கள் யோசனைகளின்படி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தங்கள் யோசனையின்படி நடக்கிறவன் எதை மறக்கிறான்? தேவன் ஒருவர் உண்டு என்பதை மறக்கிறான். தேவன் ஒருவர் உண்டு என்பதை மறக்கிறான். சுயமா எனக்கு எது சரின்னு, சிலர் பாருங்க, எனக்கு எது சரின்னு தோணுதோ அதை நான் செய்வேன். அதன் அர்த்தம் என்ன? தனக்கு தானே தேவனாக்கி கொள்ளுகிறான். தன்னைத்தானே தனக்கு தேவனாக்கி கொள்ளுகிற நிலைதான் இது. சாத்தானுடைய தந்திரம். ஏதேன் தோட்டத்தில் அவன் அந்த பழத்தை புசிக்க வைக்க காரணம் என்ன? அவன் என்ன சொல்லி திணிக்கிறான்? இதை நீ புசிச்சேனா நீ தேவனை போல மாறிடுவ. என்ன வார்த்தை கேட்டிருக்கணும் இவங்க? நாங்க எங்க மாறணும்? எங்களுக்கு தேவன் இருக்கிறார்ல. அவன் என்ன, சாத்தானுடைய தந்திரம் என்ன? நீ அவரை போல மாறிட்டேன்னா உனக்கு எதுக்கு தேவன்? அவர் செய்யறதெல்லாம் நீ செய்யலாமே. அவரால் என்ன பண்ண முடியுமோ அது நீ பண்ணிடலாமே. அப்போ உனக்கு எதுக்கு தேவன்? தேவனை மறுதலிக்க வைக்கதான் பிசாசானவன் ஏதேன் தோட்டத்தில் தந்திரமாய் நுழைந்தான். தங்கள் யோசனைகளின்படி தங்களுக்கு எது சரின்னு தோணுதோ, தங்களுக்கு எது மனதுக்கும் மாம்சத்துக்கும் பிரியமா இருக்குதோ அதை செய்யும்படிக்கு ஆமென் அவர்கள் முற்பட்டார்கள். அதை செய்தார்கள், அதிலே பழகினார்கள். தேவனுக்கு இந்த காரியங்கள் மனஸ்தாபத்தை உண்டாக்கின போது தேவன் என்ன செய்கிறார்? 7வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷர் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிகிரகம் பண்ணுவேன். நான் இதை அழிக்க போகிறேன், நான் நிக்கிரகம் பண்ண போகிறேன், எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது, நான் நிக்கிரகம் பண்ண போகிறேன் ஆமென் என்று சொல்லிவிட்டு கர்த்தர் என்ன செய்கிறார்? அடுத்த வசனத்தை வாசிங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நான் அழிக்க போறேன்னு சொல்லி தேவன் தம்முடைய கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு முன்னமே நோவாவை பார்த்துட்டார். நல்ல கவனமா கேளுங்க. நல்ல இந்த வார்த்தையை நல்ல கவனிக்கணும். ஆண்டவர் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்க எத்தனை நாள் எடுத்தார்? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். முதல் நாள் என்ன படைச்சார்? முதல்ல வெளிச்சம். இதை வெளிச்சத்தை உண்டாக்க எவ்வளவு டைம் எடுத்தார்? உண்டாகட்டு என்றார், உண்டானது. 6 நாட்களை நியமித்து எல்லாவற்றையும் படைச்சு நிரப்பிட்டார். ஹல்லேலூயா. ஒரு வாரத்தில் 7 நாள்னா ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா 6 நாள்ல முடிச்சிடுவார். ஆமென். ஒரு நாள் மீதி தான் இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என்னதுன்னு அர்த்தம்? நான் அதை சொன்னதுனால சொல்றேன். நமக்கு ஒரு ஆயுளை தேவன் நியமித்திருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில செய்வேன் என்று சொன்ன காரியத்தை எல்லாம் நம்முடைய நாட்களிலே அவர் செய்து முடிப்பார். போச்சுப்பா, உனக்கு ஆயுசு போயிட்டுப்பா, எனக்கு செய்ய முடியலப்பான்னு அவர் சொல்ல மாட்டார். ஒரு வாரத்தில் 7ன்னா 6ல முடிச்சிட்டு 1ல கொஞ்சம் ரெஸ்ட் எடு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இப்ப பாருங்க, இங்கே உருவாக்குறது ஈஸியா பண்ணிட்டார். ஆனா அழிக்க போறேன்னு சொல்லிட்டு அவர் உடனே அழிக்கல. ஏன் அழிக்கல? நோவாவை பார்த்துட்டார். நோவாவுக்கு கிருபை கிடைச்சிட்டு, இப்ப நோவாவுக்கு கிருபை கிடைச்சிட்டு இனி எது வரைக்கும் அவர் அழிக்க முடியாது தெரியுமா? இனி ஒரு பேழைய கட்ட மரத்தை கொண்டு வரணும், போய் மரங்கள் எல்லாம் முறிச்சு கொண்டு வரணும், பேழையை கட்டணும், இவங்களை உள்ள விடணும். ஆமென். எல்லாத்தையும் உள்ள விட வேண்டியதெல்லாம் உள்ள விட்டு
கதவை பூட்டுறது வரைக்கும் தேவன் தேசத்துல என்ன செய்ய முடியல? அழிக்க முடியல அல்லது அழிக்கவில்லை. என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தின காரியம், எந்த ஒரு காரியத்தையும் உருவாக்குவதை விட அழிப்பது எளிது, உருவாக்குவது தான் கஷ்டம். ஒரு வீடை கட்டுறது பல வருஷம் கட்டுவாங்க, 2 நாள்ல இடிச்சு போட்டுருவாங்கல்ல, 2 நாள்ல இடிச்சிருவாங்க. நீங்கள் ஒன்றும் வேண்டாம், சிம்பிள். இந்த பீச்சிலலாம் போய் விளையாடி இருக்கீங்களா? சின்ன பிள்ளைங்க மண்ணை வச்சு கட்டுவாங்க பாருங்க. எடுத்த உடனே வீடெல்லாம் கட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணை வச்சு 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 அழகாக ஒரு வீடை கட்டுவாங்க. மண்ணில் அப்படி கட்டி இங்கே ஒரு ஓட்டையை போட்டு அங்கே ஒரு ஓட்டையை போட்டு அப்படி அழகாக டிசைன் பண்ணி சூப்பராக கட்டிகிட்டு இருக்கும்போது இன்னொருத்தன் ஓடி வந்து காலை வச்சு ஒரு மிதி, ஒரு செகண்டில் அது இல்லாமல் போயிடும். நான் எதுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறேன்னு தெரியுமா? கட்டி எழுப்புவது கடினம், இடிப்பது எளிது. ஆனால் இங்கே பாருங்கள், தேவன் எளிதாய் உருவாக்கி விட்டார், ஆனால் உடனே அழிக்க முடியவில்லை. ஏன் அழிக்கவில்லை தெரியுமா? அவருக்கு முடியாததுனால அல்ல. அந்த பட்டணத்தில், அந்த தேசத்தில் ஒரு நோவா இருந்தார், ஒரு நோவா இருந்தார், ஒரு நோவா இருந்தார். Hallelujah. Thank you, Father. சபையே, தேவன் இந்த பூமியில நம்ம வைத்திருப்பது நோக்கத்தை அறிந்து கொள்ளுங்கள். இந்த பூமியில தேவன் நம்மை நிலைத்திருக்க வைத்திருப்பது நோக்கத்தை அறிந்து கொள்ளுங்கள். ஊழியர்கள் மரண செய்திகளை கேட்கிறோம், நல்ல விசுவாசிகள் மரித்து போகிற செய்திகளை கேட்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் சேர்த்துக் கொள்ளப்படுகிறார். இதை சிந்திப்பார் இல்லை, இதை யாருமே மனதில் வைக்க மாட்டேங்கிறாங்க. ஆமென். கொள்ளை நோய் கொள்ளை நோய் கொள்ளை நோய் தான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஐயோ அப்படி போயிட்டாங்களே இப்படி போயிட்டாங்களே தான் புலம்பிட்டு இருக்கிறாங்களே தவிர ஒன்றை சிந்திக்க மறந்து விட்டார்கள். என்ன? வரப்போகிற ஒரு பெரிய தீங்கு இருக்கிறது, வரப்போகிற ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது. ஆமென். இதெல்லாம் அடையாளம். நீதிமான் சேர்த்துக் கொள்ளப்படுவது எதின் அடையாளம் தெரியுமா? ஒரு பெரிய ஆபத்து வரப்போகிறது. ஆமென். ஒரு பெரிய உபத்திரம் வரப்போகிறது. இவைகள் எல்லாம் வேதனைக்கு ஆரம்பம் என்பதை ஜனம் அறியாமல் உணராமல் இருக்கிறார்கள். இந்த நாட்களிலே தேவன் சபையை உணர்த்தி எச்சரிக்க விரும்புகிறார். ஆமென். இந்த நாட்களில் நாம் செய்ய வேண்டியது என்ன? நோவா காலத்திலேயே தேவன் ஜனத்தை அழிக்கணும்னு நினைச்சிட்டார். ஆனா நோவா இருக்கிறது வரைக்கும் அழிக்க முடியல. அந்த பேழை கட்டி முடிக்க ஏறக்குறைய 100 ஆண்டுகள். அத்தனை ஆண்டுகளும் அந்த ஜனத்துக்கு கிருபை கிடைச்சிட்டே இருக்கு, கிடைச்சிட்டே இருக்கு. பேழை உடனே அடுத்த நாளே கட்டல. எத்தனை ஆண்டுகள். வீட்டில் உள்ளவங்களை புரிய வைக்கணும் இல்லை, வேலைக்கு இதுவரை பேழைன்னா என்னென்ன தெரியாது. மழையை கூட ஜனங்கள் பார்த்தது கிடையாது, ஒரு கப்பலை பார்த்தது கிடையாது. முதல் கப்பலை பூமியில் உண்டு பண்ணதை யார் தான்? நோவா. நோவாவுக்கு கர்த்தர் கொடுத்த அளவின்படி தான் இன்று வரைக்கும் அந்த கணக்கின்படி தான் கப்பல்கள் எல்லாம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையும் செய்வித்தவர் சிருஷ்டிகர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்ப நோவா இந்த பூமியில வாழ்ந்தது ஜனத்துக்கு அவசியமா இருந்தது, ஜனத்துக்கு அவசியமா இருந்தது. எப்பவுமே இருக்கும்போது அதோடைய வேல்யூ தெரியாது, இல்லாம போன பிறகுதான் நிச்சயமா. நோவா பேழைக்குள்ள விட்டு கதவு பூட்டினதுக்கு அப்புறம் ஜனங்கள் ஒருபுறம் மடிகிறோமே என்று அழுதிருப்பார்கள், மறுபுறம் அந்த நோவா எவ்வளோ சொன்னார் நம்ம கேட்கலையே. அந்த நோவா இருக்கிறது வரைக்கும் பேழைக்குள்ள போறதை பார்த்து சிரிச்சோமே. ஆமென். நம்ம பரிகாசம் பண்ணினோமே, நோவாவின் செயலை பார்த்து பரிகாசம் பண்ணினோமே, சிரிச்சோமே, கிண்டல் பண்ணினோமே, நிந்தித்தோமே. ஆனா அவர் எப்போ பேழைக்குள்ள போனார், அதோட தேசம் அழிய ஆரம்பிக்கிறதே என்று சொல்லி நிச்சயமாய் அழுதிருப்பார்கள். சபையே, உன்னுடைய உத்தரவாதத்தை அறிந்து கொள். ஆமென். இந்த நாட்களில் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இந்த தேகத்தில் தேவன் குடியிருக்க வைத்திருப்பது ஜனத்துக்கு அவசியமா இருக்கு. நாம் செய்ய வேண்டிய காரியம் என ஒரு சில காரியங்களை நான் முன்வைத்து ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது வாசிக்க கேட்கலாம். ஆமென். ஆதியாகமம் 6வது அதிகாரம் அதனுடைய 8-9 வசனங்களை வாசிங்கள். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நோவாவை போல சபை இருக்கணும். அப்படி இருக்கும்போது தேவ கிருபை கிடைக்கும். நோவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான்.
நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நாம எல்லாருமே நீதிமான்கள் ஆனதினால் தேவ சமூகத்தில் வரவில்லை. தேவன் கிருபையாய் நம்மை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். நான் நீங்களும் எப்படி நீதிமானாய் மாறினோம்? தேவனுடைய கிருபையினால். தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்திருக்கிறாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர்களை நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறார். நாம் நீதிமான்களாய் மாறினவர்கள் அல்ல, நீதிமான்களாய் மாற்றப்பட்டவர்கள். இது எப்படி உண்டானது? கிருபையினால் உண்டானது. இனி நல்ல கவனிங்க. நீதிமான்களாக்கி தான் தேவன் சபையிலே சேர்க்கிறார். ரட்சிக்கப்படுகிறவர்களை சபையிலே சேர்க்கிறார். அவருடைய நீதி, அவர்தான் நமக்கு நீதி. நம்ம பாடுவோமே, நீதியும் ஞானமுமானவரே இயேசுவே நீரே ஆதரவே என்று. அவர்தான் நமக்கு நீதியானார், நமக்காய் பாவமாக்கப்பட்டார். நம்முடைய பாவத்தை, நம்முடைய பாவம் இல்லாதவர் நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய பாவங்களை சுமந்து ஆமென் நமக்காக அவர் பாவமாக்கப்பட்டது நிமித்தமாய் ஆமென் அவரால் நாம் நீதிமான்களானோம். இந்த நீதிக்கு உட்பிரவேசிக்க கர்த்தர் கிருபை செய்தார். நீதிமான் என்கிற அந்த அடையாளத்தை தேவன் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. இனி நல்ல கவனிங்க. கிருபையினாலே நீதிமான்களாய் மாறினோம், நீதிமானாய் வாழ்கிறோமா? ஆமென். நம்ம எல்லாருக்குமே தேவனை ஆராதிக்கிறவங்களுக்கு ஒரு பெயர் உண்டு. என்ன பெயர் தெரியுமா? விசுவாசிகள். ஆனா உள்ள என்ன இல்லை? விசுவாசம் மட்டும் இல்லை. பேரு விசுவாசிகள். பேர் என்ன வேணாலும் வைக்கலாம். ஹல்லேலூயா. சிலர் வாழ்க்கையில் சிலருக்கு பேர் பாருங்க. சும்மா எக்ஸாம்பிள் சொல்ல, இந்த பேரில் யாராவது இருப்பீங்கன்னா தயவு செய்து அன்பு செல்வன் வச்சிருப்பாங்க. ஆனால் அவர் செய்யறது எல்லாமே வம்பா தான் இருக்கும். இவர் ரொம்ப வம்பு பண்றாருப்பா. யாருப்பா அது வம்பு பண்றா? அன்பு செல்வன். பெயர் வைக்கலாம், நீதிமான் வைக்கலாம். நீதிமான்கள் என்று அழைத்திருக்கிறார். நீதிமானாய் வாழ்கிறோமா? இங்கே நோவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் நீதிமானா இருந்தான் என்றல்ல, நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். அதன் அர்த்தம் என்ன? அவன் தேவனுக்கு முன்பாய் உண்மையா இருந்தான். உண்மையா இருந்தான். கர்த்தர் என்ன நீதிமானாய் மாற்றிட்டார். இனி நான் எப்படி இருக்கணும்? நீதிமானா இருக்கணும், நீதிமானா வாழணும். நான் இனி உண்மையா இருக்கணும். சண்டே சர்ச்சுக்கு வரும்போது மாத்திரம் அப்படி ஆண்டவரே என்னை காத்துக்கொள்ளும் அப்படி ஆண்டவரே நினைச்சு ஒரு பாருங்க. நிறைய பேருக்கு தான் ஒரு விசுவாசி என்பதே சண்டே வரும்போது தான் தெரியுது. சர்ச்சுக்கு வரும்போது தான் விசுவாசி என்ன, தான் ஒரு கிறிஸ்தவன் என்றே ஞாயிற்றுக்கிழமை தான் ஞாபகமே வருது. நான் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் ஒன்றும் எனக்கு எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். ஏன்? நான் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறேன். அக்கிரமத்துக்கும் பாவத்துக்கும் மறித்திருந்த நம்மை கிருபையாய் மீட்டு ரட்சித்து, ஐயோ இவன் அக்கினியின் என்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்று சொல்லி நம்மை பிரித்தெடுத்தவர், நம்மை தூக்கி எடுத்தவர், நமக்கு எதிரடையான எல்லா கையெழுத்தையும் சிலுவையிலே ஆணி அடித்து வெற்றி சிறந்தவர். அவருடைய தழும்புகளால் குணமானோம், அவருடைய இரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்டோம், அவருடைய நாமத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டோம். இப்பொழுது நீதிமான் என்கிற ஸ்தானத்தில் தேவன் கொண்டு வந்து வைக்கிறார். பாவ சேற்றிலே, உளையான சேற்றிலே வாழ்ந்திருந்த நம்மை தூக்கி எடுத்து கண்மலை மேல நிறுத்தி அடிகளை உறுதிப்படுத்தி நேற்று வரை பாவம் செய்தவனை இன்று பாடும்படி செய்கிறார் என்றால் இது தேவனுடைய கிருபை. இனி இப்பொழுது நீதிமான் என்கிற ஸ்தானத்தில் வந்திருக்கிறோமே, இந்த விஷயத்துல நம்ம உண்மையா இருக்கிறோம். நான் நீதிமானா மாற்றி இருக்கிறார். இனி நான் பாவத்தை நோக்கி போக கூடாது. ஆமென். தீத்துக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்தின் 3வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தீத்துக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 3வது வசனம். ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும்
இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாயிருந்தோம். அந்த வார்த்தை ஒவ்வொன்னா கவனிக்கணும். இது அனைத்துமே நீதிமானுக்குரியதல்ல. என்ன? புத்தியினர், கீழ்ப்படியாதவர்கள், வழி தப்பி நடக்கிறவர்கள், பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்கள், துர்க்குண பொறாமை இவைகளோடு வாழ்கிறவர்கள், பகைக்கப்படத்தக்கவர்கள், ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்கள். இப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம். அடுத்த வசனத்தை வாசிங்க. நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது, தேவன் கிருபையாய் பிரசன்னமான போது, நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும், பரிசுத்த ஆவியினுடைய, அதாவது ரட்சித்து ஞானஸ்நான உடன்படிக்கைக்கு உட்படுத்தி பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலே நம்மை ரட்சித்திருக்கிறார். அடுத்த வார்த்தை, தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாய் அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார். அதாவது பகைக்கப்பட்டவர்கள், பகைக்கப்படத்தக்கவர்கள், துர்க்குணத்திலே மூழ்கி இருந்தவர்கள், நீதிமான் என்று சொல்லத்தக்க எவ்வளவு வேணும் தகுதி இல்லாத நம்மை தேவன் கிருபையாய் ரட்சித்திருக்கிறார். கிருபையினால் நீதிமான்களாக்கி இருக்கிறார். இனி நாம எப்படி இருக்க வேண்டும்? 8வது வசனத்தை வாசியுங்கள். இந்த வார்த்தை உண்மை உள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமுமானவைகள். நான் அதை 3வது வசனத்தை 8வது வசனத்தை சொல்லி விரும்புகிறேன். கிருபையினால நீதிமானாக்கப்பட்டவர்கள் ஒரு நாளும் இந்த 3வது வசனத்தில் சொல்லி இருக்கிறது செய்யக்கூடாது, 8வது வசனத்தில் சொல்லி இருக்கிறது செய்ய ஜாக்கிரதையா இருக்கணும். 3வது வசனத்தில் என்ன சொல்லி இருக்கு? நான் திரும்ப வாசிக்கிறேன். புத்தியினர், கீழ்ப்படியாதவர்கள், வழி தப்பி நடக்கிறவர்கள், பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்கள், துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும், பகைக்கப்படத்தக்கவர்களும், ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாயிருந்தோம். கர்த்தர் கிருபையினால் நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை இனி நான் என்ன செய்யணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். எதுல ஜாக்கிரதையா இருக்கணும்? 3ல சொல்லி இருக்கிறத செஞ்சிடக்கூடாது, 8ல சொல்லி இருக்கிறத செய்யணும். இவைகளை செஞ்சிடக்கூடாது. துர்க்குணம், இன்பங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற வாழ்க்கை, இதுல நான் செஞ்சிடக்கூடாது. நற்கிரிய எனில் வெளிப்படுகிற காரியங்கள் எல்லாமே தேவனுக்கு மகிமையை சேர்ப்பதாதான் இருக்க வேண்டும். சீஷர்களை பார்த்து சொன்னார், நான் உங்களை தெரிந்து கொண்டேன். உங்களில் நற்கிரியைகள் வெளிப்பட்டு அவைகளை பார்க்கிறவர்கள் பிதாவுக்கு மகிமை செலுத்தும்படிக்கு உங்கள் நற்கிரியைகள் வெளியரங்கமாக இருக்க கடவுது. அது வெளிப்படுவதாக. நம்மில் வெளிப்படுகிற கிரியைகள் தேவனுக்கு மகிமையை கொடுக்கணும், தேவனுக்கு மகிமையை கொண்டு சேர்க்கணும். ஆமென். நீதிமானாய் கிருபையினால மாற்றப்பட்டிருக்கும். இனி எந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் தெரியுமா? இனி அந்த பழைய பாவத்தை நான் செய்யக்கூடாது. இனி அந்த பழைய காரியத்தை நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். 2 பேதுரு 1வது அதிகாரத்துல
லோத்தை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை கேளுங்க. 6 முதல் வாசிக்க கேட்கலாம். சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களை சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்தில் அவபக்தியா நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்து எதை பார்க்கிறான்? 8வது வசனம், நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை பார்க்கிறான். வாரத்துக்கு ஒரு கால டெய்லி அக்கிரம கிரியைகளை பார்த்துட்டு இருக்கிறான். எங்க உட்கார்ந்து பார்க்கிறான்? ஆதியாகமம் 19வது அதிகாரத்தில் படிச்சா தெரியும். வாசல்ல, பட்டணத்தின் வாசல்ல வந்து உட்கார்ந்து எதை பார்த்துட்டு இருக்கிறான்? அக்கிரம கிரியைகளை. இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள உட்கார்ந்து மொபைல் எடுத்து நீதிமானாகிய லோத்து எதை பார்த்துட்டு இருக்கிறோம்? அக்கிரம கிரியைகளை. அதுவும் என்னைக்கு? நாள்தோறும். அதாவது இந்த லாக்டவுன் அக்கிரம கிரியைகளை கண்டு கொண்டிருக்கிறான். அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு. எதை கேட்கிறோம்? எதை பார்க்கிறோம்? எங்கே உட்கார்ந்து இருக்கிறோம்? 7வது வசனம், அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில். வேதம் என்ன சொல்லுகிறது? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நிற்காமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராமலும் இரு. சோதோமுக்குள்ளே கர்த்தர் உன்னை கொண்டு போய் விட்டார். நீ அல்லவா தெரிந்து கொண்டு போனாய். நீ நீதிமான் தான், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் இப்பொழுது எதை பார்த்து கொண்டிருக்கிறாய் நாள்தோறும்? எதை கேட்டுக் கொண்டிருக்கிறாய் நாள்தோறும்? அதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? அவன் தன் இருதயத்திலே வாதிக்கப்பட்டானா. நீ நீதிமானா இருந்தாலும் உன் கண்கள் பார்க்க கூடாததை பார்க்குமானால், உன் காதுகள் கேட்க கூடாததை கேட்குமானால் நீ வாதிக்கப்படுவாய் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஆனாலும் ஆபிரகாமுடைய விண்ணப்பத்தை கேட்டு லோத்தின் மேல் இரக்கம் பாராட்டி கர்த்தர் கிருபையாய் ரட்சித்திருக்கிறார். உனக்கு நான் தயவு செய்கிறேன், என்ன வேணாலும் பார்த்துக்கோன்னு சொல்லல. உனக்கு நான் தயவு செய்கிறேன் லோத்தே, இனி சோதோம்ல நீ இருக்காத, வெளியே வந்துரு. இன்னைக்கு தேவன் தயவு செய்கிறார். எதற்கு? இனி இந்த அக்கிரமத்தை நீ பார்க்க கூடாது, இனி இந்த அக்கிரமத்தை நீ கேட்க கூடாது. இவன் நீதிமானா இருந்தான், ஆனா உத்தமனா இருக்கல. லோத்து நீதிமானா இருந்தான், ஆனா உத்தமனா இருக்கல. ஒரு நீதிமான் எதை பார்க்க கூடாதோ அதை பார்க்க கூடாது, எதை கேட்க கூடாதோ அதை கேட்க கூடாது, எங்கே இருக்க கூடாதோ அங்கே இருக்க கூடாது. கர்த்தரிடத்தில் திரும்புகிறவனுடைய தீர்மானம் என்ன? ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 14வது அதிகாரம். ஓசியா 14வது அதிகாரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். 2வது வசனத்தை வாசியுங்கள். வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவரை நோக்கி தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். அசீரியா எங்களை ரட்சிப்பதில்லை. கர்த்தர் சொல்லுங்க, நீ வார்த்தையை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்பு. எந்தெந்த காரியங்கள் உன்னை பாழாக்கினதோ, எந்தெந்த காரியங்கள் நிமித்தம் நீ வாதிக்கப்படுகிறாயோ, எந்தெந்த காரியங்கள் உனக்குள்ள கரையை உண்டாக்கினதோ அதையெல்லாம் விட்டு நீ கர்த்தரிடத்தில் திரும்பு. அப்படி திரும்பும் போது 4வது வசனம், நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிட்டு. இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சீங்களா? அவன் சபை குணமாக்கப்படும் போது தேவ கோபம் நீங்கும். ஆமென். சபை குணமாக்கப்படும் போது, சபை குணமாக்கும் போது, சபையின் சீர்கேடு சரியாகும் போது, அவருடைய ஜனம் சரியாகும் போது, சீர்படும் போது தேவ கோபம் நீங்கும். ஒரு உண்மையாய் குணமாக்கப்பட்டவனுடைய குவாலிட்டி என்ன? 8வது வசனத்தை வாசியுங்கள். இனி எனக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எப்பிராயீம் சொல்லுவான். நான் அவனுக்கு செவி கொடுத்து அவன் மேல் நோக்கமாயிருந்தேன். இனி எனக்கு விக்கிரகத்துக்கு என்ன? அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? எந்தெந்த காரியங்கள் நிமித்தம் அவன் கரைப்பட்டானோ அதுக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லாதபடிக்கு அவன் அதை தூரப்படுத்துவான், அல்லது அவன் அதை விட்டு தூரமாய் விலகி போய்விடுவான்.
இந்த லோத்துக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? அவன் நீதிமானா இருந்தாலும் அவன் நாள்தோறும் அக்கிரமத்தை பார்த்துட்டு இருக்கிறான், நாள்தோறும் அக்கிரமத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறான். இதனால் அவன் வாதிக்கப்பட்டு இருக்கிறான். கர்த்தர் கிருபையா போறாரு, கிருபையாய் போய் அவனை மீட்கிறார். அவர் சொல்றேன், நான் அவனுக்கு தயவு செய்யறேன்பா, நீ போ, அந்த ஊருக்கு போகிறேன்னு சொல்லும் போது அவன் சொல்றான், இல்ல அவன் தாமதித்து கொண்டிருந்தானா, அவன் தாமதித்து கொண்டிருந்தானா. அது 19 இருக்கு, தாமதித்து கொண்டிருக்கிறான். தாமதிக்க தாமதிக்க பிரச்சனை அதிகமாகும். ஒரு நாள் நீ தாமதிக்காத, நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், ஒரு நாள் அதை செய்யாத. முற்காலத்தில் நம்முடைய சுய இச்சைகளின்படி ஆமென் இன்பங்களுக்கும் இச்சைகளுக்கும் அடிமைப்பட்டு பொறாமையோடு ஆமென் பகையோடு ஜீவனம் பண்ணி வாழ்ந்து கொண்டிருந்தோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு, நீதிமான் ஆன பிறகும் இதே நிலையில் தான் நாம் இருப்போமானால் தேவ கோபம் வெளிப்படும். மாறாக நாம் குணமாக்கப்படுவோமானால் தேவ கோபம் நீங்கும். நோவா நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நாம் எதை பார்க்கிறோம்? நாம் எதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? நம்முடைய கண்கள் எதை பார்க்க விரும்புகிறது? நம்முடைய காதுகள் எதை கேட்க விரும்புகிறது? நீதிமான் பெயர் வச்சிட்டு எந்த நீதியின் கிரியைகளும் நம்மில் வெளிப்படவில்லை என்றால் பாவம் மாத்திரமே வெளிப்படுத்தி கொண்டிருப்போமானால், thank you Father, ஹல்லேலூயா, உனக்கு நான் தயை தருகிறேன்பா, ஆனா ஒரு கண்டிஷன் என்ன, நீ இந்த சோதோமில் இருக்கக்கூடாது, இனி இந்த அக்கிரமத்தை நீ பார்க்க கூடாது, இனி இந்த அக்கிரமத்தை நீ கேட்க கூடாது. தேவன் தருகிற கிருபை என்பது சோதோமின் வாழ்க்கையை தொடருவதற்கல்ல, எகிப்தின் வாழ்க்கையை தொடருவதற்கல்ல, அதை விட்டு வெளியே வருவதற்கு. பாவத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ, அவளுக்கு எல்லாரும் கையில கல்லை வச்சிட்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன். அந்த கூட்டத்திலிருந்து அவளை பாதுகாக்கிறார், மீட்கிறார். எல்லாரும் கல்ல கீழே போட்டு போயிட்டாங்க. இப்போ இயேசு அவளை மட்டும் நிற்கிறாங்க. இப்ப அந்த கூட்டத்தில் பாவம் இல்லாதவர் யாரு? இயேசு. இயேசுக்கு இப்ப என்ன செய்ய முடியும்? கல்லெறிய முடியும். இயேசு அதை செய்யாம நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கிறதில்லை. இதுதான் கிருபை. தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல எனக்கு ஒரு வாழ்வு கிடைக்குது தெரியுமா? அதுதான் கிருபை. சொல்லிட்டு அவ ஸ்தோத்திரம் சொல்லிட்டு திரும்பும் போது வெயிட் பண்ணு, இனி பாவம் செய்யாத. கிருபை என்பது நமக்கு கொடுக்கப்படுகிற, பாவமில்லா வாழ்க்கை வாழ நமக்கு கொடுக்கப்படுகிற தருணம். பாவமில்லா வாழ்க்கை வாழ. முற்காலத்தில் நம்ம அப்படி இருந்தோம், இப்படி இருந்தோம், இனி நான் எப்படி இருக்கணும்? நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையா இருக்கணும். முன்னே அக்கிரமத்தை பார்த்தோம், இனி இந்த கண்கள் அக்கிரமத்தை பார்க்க கூடாது. முன்னே அக்கிரமத்தை கேட்டோம், பிறரை குறித்து குறைகளை கேட்க ரொம்ப இன்பமா இருந்துச்சு காதுல. அடுத்தவங்க கதையை கேட்க ரொம்ப இன்பமா இருந்துச்சு. தீமையான காரியத்தை கேட்க ரொம்ப இன்பமா இருந்துச்சு. இனி அதை கேட்க கூடாது. முன்னே வாய்க்கு வந்ததெல்லாம் பேசணும், இனி அப்படி பேசக்கூடாது. முன்னே நம் மனம் விரும்பின பாதையை நோக்கி போனோம், இனி அப்படி போக கூடாது. அதுதான் பவுல் சொல்ற, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. அதாவது நம்ம ஊர்ல சில காரியங்கள் செய்யக்கூடாதுன்னு கண்டிஷன் இருக்கு. ஆனா சில நாடுகள்ல பாத்தீங்கன்னா அது ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். அது செஞ்சாலும் பாவம் இல்லைங்கிற நிலைமை வரும். அதாவது சில குறிப்பிட்ட நாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த சாராயம் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு தடை பண்ணியிருக்கிறாங்க. அந்த நாட்டில் வச்சு அது விற்பனை கூடாது. அப்போ அந்த நாட்டில் உள்ள குடிமகன்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த வீக்கெண்ட் வரும்போது அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு போவாங்க, அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு போவாங்க, அடுத்த நாட்டுக்கு போவாங்க. எதுக்கு? இந்த நாட்டில் இது செய்கிறதுக்கு தடை, பக்கத்து நாட்டில் அது செய்கிறதுக்கு தடை இல்லை. நல்ல கவனிங்க, ஒரு தேவ பிள்ளை நாட்டில் எதெல்லாம் செய்யலான்னு சட்டம் சொல்லுதுன்னு பார்த்துல செய்கிறது, பைபிளில் எதெல்லாம் செய்யலான்னு சொல்லுது. ஒருவேளை தேசத்தில் இது செய்யலான்னு ஒருவேளை
சில காரியங்களுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்தாலும், சட்டம் அனுமதித்தாலும், பைபிள் அனுமதிக்கலைன்னா அது செய்யக்கூடாது. அதுதான் பவுல் சொல்றார், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு. நானும் இந்த நாட்டில் உள்ளவன் தான், நீங்க செய்யறது மாதிரி எனக்கும் செய்யலாம். ஆனா எல்லாவற்றையும் உங்களை மாதிரி என்னால் அனுபவிக்க முடியாது. காரணம் ஏன் தெரியுமா? நான் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறேன். பைபிள்ல என்ன சொல்லி இருக்கு? அதுதான் சில வாரங்களுக்கு முன்பாக கூட ஒரு செய்தியில சொன்னேன். சரி எல்லாம் சத்தியம் கிடையாது, சத்தியம் ஒன்றே, அது வேதத்தில் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வசனமே சத்தியம். நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். முற்காலத்திலே நாமெல்லாம் அதான் நான் சொன்னேன் அல்லவா, நான் ஊழியத்துக்கு வந்த பிறகு நான் அந்த ஊழியமே வேண்டாம்னு சொல்லிட்டு ஓடினேன். ஏன் தெரியுமா? எங்கள் அப்பாவுடைய வாழ்க்கையை நான் பார்த்தேன், அவர்களுடைய தியாகத்தை பார்த்தேன், அவங்களுடைய விசுவாசத்தை பார்த்தேன். ஆண்டவர் பேரில் அவங்களுக்கு இருக்கிற அந்த அன்பும் அந்த உண்மையும் பார்த்துட்டு அந்த மேடையில் அந்த புல்பிட்டில் நான் நிற்கிறதுக்கு எவ்விதத்திலும் தகுதியுள்ளவன் அல்லன்னு சொல்லிட்டு ஓடினேன். ஆண்டவரே, ஒரு பாஸ்டர் பையங்கிறதுனால இந்த இடத்துல வந்து நான் நிற்க கூடாது ஆண்டவரே. அவங்க அவ்வளவு 19 வயசுல உங்களை இவ்வளவு நேசித்து, சொந்த அப்பா அம்மா சகோதரர்கள் எல்லாத்தையும் விட்டு, வீடு வேண்டாம், சொத்து வேண்டாம், கிடைச்ச பெரிய ஒரு வேலை எல்லாத்தையும் தூக்கி போட்டு, உடுத்த உடையும் கையில் பைபிளுமாய் ஆண்டவர் அவ்வளவு நேசித்து இறங்கி வந்து, அவ்வளவு பசி, பட்டினி, வியாதி, பலவீனங்கள், நெருக்கங்கள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றின் நடுவில் உங்களுக்காக கடைசி வர வைராக்கியமா நின்ன அந்த தேவ மனிதர் நின்ன புல்பீட்டில் கால் போன போக்கில் மனம் போன போக்கில் வாழ்ந்த நான் வந்து நிற்கிறதா? நோ ஆண்டவரே, வேண்டாம் ஆண்டவரே, என்ன வேற ஏதாவது வேலையை பார்த்து போயிறேன்னு சொல்லிட்டு ஓடுனேன். ஆமென். எங்க அப்பாவை கர்த்தர் தெரிந்து கொண்டார் கிருபையினால். ஆனால் எங்க அப்பா அவ்வளோ பக்தியா இருந்தாங்க. பக்தி உள்ளவனை தெரிந்து கொண்டார். என்னை தேவன் தெரிந்து கொண்டார் என்ற ஒரு பக்தி கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. எங்க அப்பாவை தெரிந்து கொண்ட அதே தேவன் கிருபையா என்னை தெரிந்து கொண்டார். இனி நான் என்ன செய்யணும்? எங்க அப்பா எவ்வளவு அன்பு வச்சாங்களோ அதை விட ஜாஸ்தி அன்பு வைக்கணும். எங்க அப்பா ஆண்டவருக்காக எவ்வளவு ஓடுனாங்களோ அதை விட ஜாஸ்தியா ஓடணும். எங்க அப்பா ஆண்டவர் மேல எவ்வளவு வைராக்கியம் பாராட்டினாங்களோ, ஆண்டவருக்காக அந்த நேச வைராக்கியம் அதை விட ஜாஸ்தியா நான் காட்டணும். பரவாயில்ல, நான் அப்படி வாழ்ந்ததுக்கு அப்புறமே கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்தாரே, இப்ப நான் அப்படியெல்லாம் செய்யலையே அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து சால்வ் பண்ணக்கூடாது. முந்தி அப்படி பண்ண, இப்ப அந்த மாதிரிலாம் பண்ணாட்டியும் இல்ல, எதற்காக தெரிந்தெடுத்திருக்கிறார்? நீதிமானா இருப்பதற்கு மாத்திரமல்ல, நீதிமானும் உத்தமனுமா இருக்கிறார். சபை இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் இருந்தால் தேவ கோபம் தேசத்தை விட்டு நீங்கும். இரண்டாவதாக அதே ஆமென் 9வது வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். ஆதியாகமம் 6:9. அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அதன் அர்த்தம் என்ன? தேவனோடு உறவாடுகிற அனுபவம், ஜெப அனுபவம். 1 தெசலோனிக்கேயர் 5:17 சொல்லப்பட்டிருக்கிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அதன் அர்த்தம் என்ன? ஜெபம் வாழ்க்கையா இருக்கணும். ஜெபம் அவசியமா இருக்கணும். கண்டிப்பா ஜெபம் அவசியம். ஒவ்வொருவரும் அதாவது சின்ன பிள்ளைங்கள்ல இருந்தே, பெற்றோர்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு, விசேஷமா விசுவாச பெற்றோர்கள், விசுவாசிகள் பிள்ளைகளுக்கு ஜெபிக்க சொல்லிக் கொடுப்போம். ஆமென். ஜெபிக்க சொல்லிக் கொடுப்போம். இப்படி ஜெபம் பண்ணு. சின்ன பிள்ளைங்களுக்கு என்னென்ன வார்த்தைகள் வாயில் வருமோ அந்த வார்த்தைகளை வச்சு ஒரு சின்ன ப்ரேயர் சொல்லிக் கொடுப்போம். நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது எங்களுக்கு சொல்லி தந்த ஜெபம் என்ன? சண்டே கிளாஸில் சொல்லி தந்த ஜெபம், இயேசு தெய்வமே, என் தெய்வமே, ஏழை பிள்ளை நான், என்னை ரட்சியும். ஆமென். சிலர் வளர்ந்து பேர பிள்ளைங்களை பார்த்ததுக்கப்புறம் இந்த ஜெபத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க, அது வேற விஷயம். ஆமென். ஜெபம் என்பது வாழ்க்கையில் அவசியமான ஒன்று. ஏன் இன்னைக்கு அநேகருக்கு ஜெபிக்க முடியவில்லை? நான் இந்த வசனத்திலேயே தெளிவாக இருக்கிறது. இந்த 9வது வசனத்தை ஒரு விஷயம் கூட வாசிங்கள்.
நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நல்ல கவனிங்க, உத்தமமாய் யார் நடக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் உறவாடி கொண்டே இருக்க முடியும். ஏன் ஜெபிக்க முடியல தெரியும்? வாழ்க்கையில நினைச்ச மாதிரி ஜெபிக்க முடியல, உபவாசிக்க முடியலன்னா கர்த்தர் தந்த வார்த்தை இதுதான்: நீ அவருக்கு முன்னாடி எப்படி இல்லை? உண்மையா இல்லை. நீ அவருக்கு முன்னாடி உண்மையா இல்லை. உத்தமமாய் நடக்கிறவன் உறவாடுவான், மற்றவன் ஒளித்துக் கொள்வான். இந்த வாரத்துல ஒரு வாரம் 168 மணி நேரம் உறவாட முடிஞ்சுதா? எவ்வளவு உறவாட முடிஞ்சது? நம்ம காரணங்கள் சொல்லுவோம், ஐயோ ஆண்டவரே வேதனையில ஜெபிக்க முடியல ஆண்டவரே. உத்தம யோவாவுக்கு ஏன் அவன் சஞ்சரித்தான் போடல பைபிள்ல? சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அவன் தேவனோடு நடக்கிற அனுபவம், அவரோடு பேசிட்டே இருக்கிறான். எப்படி முடிந்தது? அவன் உண்மையா இருந்த ஆண்டவருக்கு முன்னாடி உண்மையா இருக்கிறவன் உறவாடி கொண்டிருப்பான், உண்மையா இல்லாதவன் ஒளித்துக் கொள்வான். ஏதேன் தோட்டத்துக்குள்ளே ஆண்டவர் உலாவுகிற சத்தத்தை கேட்டு ஆதாம் என்ன செய்கிறான்? ஆதியாகமம் 3வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசியுங்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அவர் வந்துட்டாருன்னு தெரிஞ்சிட்டு அவங்க கேட்டாங்க. அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். உலாவுகிற சத்தம். They heard the voice of Jehovah walking in the garden. அவங்க தேவன் தோட்டத்தில் நடக்கிற சத்தத்தை கேட்கிறாங்களாம், உலாவுகிற சத்தத்தை கேட்கிறாங்களாம். கேட்டதும் இவங்க என்ன செய்யறாங்க? ஒளிக்கிறாங்க. ஏன் ஒளிக்கிறாங்க? உண்மை இல்லாததுனால. தேவன் அவர்களை வைத்து ஸ்தானத்தை விட்டு விலகினதுனால ஒளித்துக் கொண்டார்கள். நல்ல கவனமா கேளுங்க. என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்தின காரியம், எந்த சத்தத்தை கேட்டிருப்பாங்க? அவர் நடக்கிற சத்தத்தை அவர் எப்படி நடந்திருப்பார்ல தோட்டத்துல? உலாவுகிற சத்தத்தை கேட்டு, நான் அதை புரியும்படி சொல்ல விரும்புகிறேன். அவங்களால ஃபீல் பண்ண முடிஞ்சிட்டு, என்ன கர்த்தருடைய பிரசனம் வந்துட்டு, கர்த்தர் வந்துட்டார். பிரசனத்தை உணர்ந்த பிறகும் ஒளித்துக் கொள்றாங்க. நல்ல கவனிங்க, வழி விலகினவனுக்கு ஜெப நேரத்தில் கூட ஜெபிக்க முடியாது. ஜெபத்துக்குன்னு வந்து உட்காருவோம் தெரியுமா? யோசிச்சிட்டே இருப்போம், ஜெபிக்க முடியாது. 2 மணிக்கு உட்காருவோம், 2 நிமிஷம் கூட ஜெபம் பண்ணிருக்க மாட்டோம். இது பிரேயர் டைம். இது ஆதாமுடைய ஜெப நேரம், இது ஏவாளுடைய ஜெப நேரம். அவர் வந்துட்டாரு. நம்ம ரெகுலர் பிரேயர் டைம்ல அவர் வருவார். நம்ம ஜெபிக்க இருக்கும்போது வருவார். ஆனா ஜெபிக்க முடியல, இவங்களால ஜெபிக்க முடியாது, போய் ஒளித்துக் கொண்டார்கள். நம்ம பிரேயர் டைம்ல கூட ஜெபிக்க முடியல. இன்னைக்கு நம்ம நிலைமை எப்படி இருக்கிறது? ஜெபத்துக்குன்னு வந்து உட்கார்ந்து இருப்போம், வேற எதையோ யோசிச்சுட்டு இருப்போம். முடியாது, ஜெபிக்க முடியாது. ஏன்? இவர்கள் வழி விலகி நிற்கிறாங்க. பழைய மாதிரி ஜெபிக்க முடியலன்னு யாராவது சொல்றீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, ட்ராக் மாதிரி நிக்கிறீங்க. இந்த ஹைவேல எல்லாம் போகும்போது ஒரு ரோடு, நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போவோம். விசேஷமா வெளிநாட்டு ரோடுகள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். கூட்டிட்டு போறவங்க போன வருஷம் அபுதாபி ஒரு மீட்டிங்காக போயிட்டு கூட்டிட்டு திருப்பி துபாய் போறாங்க. போகும்போது என்கிட்ட சொன்ன காரியம், இதுல ரோடு வரும், அது மட்டும் மிஸ் ஆயிடக்கூடாது பார்த்துக்கோங்க அப்படின்னு. ஏன் மிஸ் ஆயிட்டுன்னா நம்ம வேற இன்னொரு கண்ட்ரிக்கு போயிடுவோம். தெரியாது. நம்ம கணக்கில் என்ன தெரியுமா? சரியாக தான் போயிட்டு இருக்கிறோம். சின்ன ஒரு பாயிண்ட் இருக்கும், ஒரு சின்ன ஒரு வே இருக்கும், அதுக்குள்ள சரியா போகலைன்னா நம்ம போற இடம் வந்து மாறிடும். இதே போலதான் கிறிஸ்தவ ஓட்டம். நமக்கு தெரியாது, நம்ம சரியா போயிட்டு இருக்க மாதிரி தான் தெரியும்.
இங்க இருந்து பார்த்தாலும் லெக்கு தெரியும், அடுத்த ட்ராக்ல இருந்து பார்த்தாலும் லெக்கு தெரியும். ஆனா பிரச்சனை என்னன்னா, கிட்ட போகும்போது அடுத்த ட்ராக் இன்னொரு பக்கத்துல கொண்டு போயிடும். நம்ம தூரத்துல இருந்து லெக்கு தெரியுதே, அண்ணா தெரியுது, அண்ணா தெரியுது, தெரியுது தெரியுது பார்த்துட்டு இருப்போம். பக்கத்துல போனதும் அது இன்னொரு வழியில கொண்டு போயிடும். உலாவுகிற சத்தத்தை கேட்ட பிறகும் ஆதாமும் ஏவாளும் ஒளித்து கொள்ள காரணம் என்ன? அவர்கள் வழி விலகி நிற்கிறாங்க. ஜப நேரத்துல கூட ஜபிக்க முடியலங்க. அதுக்கப்புறம் எப்படி நம்ம எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து ஜெபம் பண்ணுவோம்? ரெகுலர் ஜப நேரத்துல நம்மால ஒழுங்கா ஜபிக்க முடியுதா? அவர் இருக்கிறார் தெரியுது, அவருடைய பிரச்சனை இருக்குதுன்னு தெரியுது, அவர் வருகிறார்னு தெரியுது. நான் ஜெபம் பண்ணா அவர் கேட்பார்னு தெரியுது. ஆனா ஜெபம் பண்ண முடியல. கர்த்தர் பாரப்படுத்தி எழுத வைத்த காரியம். உலாவுகிற சத்தத்தை கேட்கிறார். அதன் அர்த்தம் என்ன? இந்த டைம்ல அவர் வருவார்னு அவங்களுக்கு தெரியும். இது என்னுடைய ஜெப நேரம்னு தெரியும். அப்படி தெரிஞ்ச நான் வேற ஒரு காரியத்தை செஞ்சிட்டு இருக்கிறேன். இந்த நேரத்தில் கர்த்தர் வருவார்னு தெரியும், இந்த நேரத்தில் ஆண்டவர் வருவார்னு தெரியும். இது என்னுடைய பிரேயர் டைம் தெரியும், இது வொர்ஷிப் டைம் தெரியும், இது ஆராதிக்கிற டைம் தெரியும், இது பைபிள் மெடிடேட் பண்ற டைம் தெரியும். ஆனா முடிய மாட்டேங்குது. ஏன் முடியல? வழி விலகி நிற்கிறோம். சபை என்ன செய்யணும்? உத்தமமா இருக்கணும், தேவனோடு சஞ்சரிக்கணும், ஆண்டவரோடு பேசணும். யாருக்கு பேச முடியும்? உத்தமமா இருக்கிறவங்களுக்கு தான் பேச முடியும். ஆண்டவருக்கு முன்னாடி உண்மையா இருக்கிறவங்களுக்கு தான் பேச முடியும். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. 16வது அதிகாரம் கடைசியும் 17:1 சேர்த்து வாசிக்கலாம். ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்றபோது ஆபிரகாம் 86 வயதுள்ளவனானான். ஆபிரகாம் 99 வயதான போது ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி கர்த்தர் பேசி சொல்லுகிறார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. 13 வருஷம் ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட பேசல. 13 இயர்ஸ் ஆபிரகாம்கிட்ட பேசல. 86க்கு அப்புறம் 99ல தான் பேசுறார். ஏன் பேசல? தேவன் சொல்லாத ஒரு பாதையை ஆபிரகாம் தெரிந்து கொண்டான். ஆகாரை ஆபிரகாம் சேர்த்துக் கொள்வான். தேவன் நியமிக்காத பாதை, தேவன் ஏற்படுத்தாத காரியம், தேவன் ஆபிரகாமுக்கு கொடுக்காத காரியம். மாம்ச யோசனைக்கு இடம் கொடுத்து, மனுஷ ஆலோசனைக்கு இடம் கொடுத்து, சூழ்நிலைக்கு இடம் கொடுத்து அந்த பாதையை தெரிந்து கொள்ளுகிறான். 13 வருஷம் ஆண்டவரோடு பேச முடியல. ஆண்டவர் பேசல. 99வது வயசுல திரும்ப ஆண்டவர் தரிசனமாகி சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். சொல்லிவிட்டு எனக்காக இவ்வளவு நாள் காத்திருந்தி ஆபிரகாமே சூப்பர் சர்டிபிகேட் கொடுக்கல, மாறாக சொல்லுகிறார், நீ எனக்கு முன்னாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. வழி விலகி நிற்கிறவனுக்கு தேவனோடு பேச முடியாது, வழி விலகி நிற்கிறவனோடு தேவனுக்கும் பேச முடியாது. நம்மால ஒழுங்கா ஜெபம் பண்ண முடியுதா? தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். 3வது, இந்த நோவா கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவனாயிருந்தான். இந்த நாட்களிலே சபைக்கு என்ன தேவை தெரியுமா? சொல்லுகிற சத்தத்தை கேட்கிற அந்த அனுபவம் தேவை. தானியேல் 9வது அதிகாரம் 21, 22 வசனங்களையும் 25வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பாருங்க, சஞ்சரிக்கிற அனுபவம் இருக்கும்போது மாத்திரமே சத்தத்தை கேட்க முடியும். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னன்னா, ஜெபிக்கிற பழக்கமே கிடையாது. ஆனா ஆண்டவர் பேசணும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சஞ்சரிக்கிறவர்கள் அவரோடு சஞ்சரிக்கிறவர்கள் தான் சத்தத்தை கேட்பார்கள். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திபலி நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அடுத்த வசனம், அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி. நல்ல கவனிங்க, சஞ்சரிக்கிறவனுக்கு தெளிவை தருவார். ஏன் இப்படி நடந்துச்சு, எதனால் இப்படி நடந்துச்சு, இது எப்போ மாறும், இது எப்படி மாறும், இந்த தெளிவு உண்மையிலே இன்னைக்கு இல்லை. யாருக்காவது சொல்ல முடியுதா? வேதனையோடு ஆமென்
அந்த தெளிவு உண்மையிலே நஷ்டப்பட்ட காரணம் என்ன, இல்லாதமல் போக காரணம் என்ன, நாம இன்னும் சரியா சஞ்சரிக்கல. இது என்னைக்கு மாறும், இது எப்போ மாறும், இது எப்படி மாறும், இது நீ எவ்வளவு காலம் இருக்கும், எஸ்கேப் ஆகலாங்க. கடைசி நாள்ல இப்படிதான் நடக்கும்னு சொல்லிட்டு ஒதுங்கலாம். ஆனா அதுக்காக சபையை வச்சிருக்கிறாரு. ஒரு புறம் தேவ எச்சரிப்பை பெற்று தேசம் அழிய போகுதுன்னு சொல்றதுக்கு மட்டும் இல்ல, நோவாவை பூமியில வச்சிருக்கிறது. நீ காக்க ஒரு பேழை இருக்கு, நீ தப்பு வைக்கப்பட ஒரு பேழை இருக்கு. இதுக்காகவும் கர்த்தர் பூமியில வச்சிருக்கிறார். ஏய், நீ அழிய போற, நீ அழிய போறன்னு சொல்றதுக்கு மட்டும் இல்ல, உனக்கு ஒரு பேழை இருக்கு. யோனாவை நினிவேக்கு அனுப்புனது கர்த்தர் அழிக்க போறான்னு சொல்றதுக்கு மட்டும் இல்ல, நீ திருந்துறதுக்கு உனக்கு ஒரு 40 நாள் கொடுத்திருக்கிறார். அழிக்க போறான்னு சொல்றதுக்கு மட்டும் இல்ல, கிருபையை சொல்றதுக்கு தான் சபையை வச்சிருக்கிறார். ஆனா தெரியணுமே, விஷயம் தெரியணுமே. நோவாவுக்கு இது தெரியாம எப்படிங்க பேழை கட்ட முடியும்? நோவாவுக்கு இது தெரியாம எப்படிங்க குடும்பத்தை காக்க முடியும்? இதெல்லாம் தெரிய காரணம், அவன் சஞ்சரிக்கிறவன், அவன் சத்தம் கேட்கிறவன். இங்கே தானியேல் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது காபிரியேல் பறந்து வந்து அவனை தொட்டு அவனுக்கு தெளிவுண்டாக்கி, அவன் எனக்கு தெளிவுண்டாக்கி. தொடர்ந்து வாசிங்க. என்னோடு பேசி. அவன் தேவ சத்தம் கேட்கணும்னா நமக்குள்ள என்ன வேணும்? தெளிவு. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. தெளிவு. தெளிவு உண்டாகணும்னா நாம என்ன செய்யணும்? குழப்பத்தோடு இருக்கிறவனுக்கு கர்த்தருடைய சத்தம் எவ்வளவு பேசப்பட்டாலும் அது சரியா போய் அவனுக்குள்ள ரீச் ஆகாது. தெளிவுண்டாவனவனுக்கு சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எழுதப்பட்டிருக்கும். தானியேலுக்கு சொன்ன எல்லாவற்றையும் தான் எழுதி வைத்தது போல நமக்குள்ளே ஒரு தெளிவு உண்டாகும் போது தேவன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கும். அது காலத்துக்கு மறக்காது. இல்லைன்னா எப்படிங்க மோசே மலையில போய் ஆண்டவர் ஆசரிப்பு கூடாது இப்படி செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ பிரிண்ட கையில கொடுக்கல. அவர் வார்த்தையை சொன்னார், அப்படியே கேட்டுட்டு இறங்கி வரார் மோசே. அதே போல செய்கிறார். நாம என்னெல்லாம எழுதி வச்சு கம்ப்யூட்டர்ல 3D பிரிண்டே எடுத்தாலும், டிராயிங் வரைஞ்சி என்னத்தை எடுத்தாலும் நம்ம இப்படி வரைஞ்சிருப்போம். கெட்டுனா இப்படி இல்லாம மாறுதில்லை. மோசைக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா எல்லா வார்த்தையும் ஒரு வார்த்தை விடாம எழுதி வைக்க காரணம் என்ன தெரியுமா? தெளிவோடு கேட்டான். தெளிவோடு கேட்டான். தெளிவோடு கேட்டதுனால அவர் சொன்ன ஒரு வார்த்தை கூட அவனுக்குள்ள இருந்து வெளியே போகல. ஆமென். வார்த்தையை கேட்கும் போது சஞ்சரிக்கிறவனுக்கு இந்த தெளிவு உண்டாகும். மோசே இரவு பகல் 40 நாள் தேவனோடு சஞ்சரிக்க அவனுக்குள்ள தெளிவு. அந்த தெளிவு உண்டான பிறகு கர்த்தர் பேசிட்டே இருக்கிறார். இந்த பைபிள் அப்படிதான் படிக்கணும். நல்ல ஜெபத்தோடு படிங்க. உங்களுக்குள்ள தெளிவு உண்டாங்க. இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்குள்ள விழும். தெளிவுண்டாகி என்னோடு பேசி, தானியேலே உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்பொழுது புறப்பட்டு வந்த. கீழே அப்படி வாசித்துட்டு வரும்போது 25வது வசனத்தை வாசி. இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் மேசியா வரமட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அப்ப எருசலேமை குறித்து தான் ஜெபிக்கிறான். தேசத்தை குறித்து ஜெபிக்கிறான். பாரத்தோடு, கண்ணீரோடு, தாழ்மையோடு, புழுதியிலே உட்கார்ந்து, சாம்பலிலே உட்கார்ந்து தன் ஜனத்தின் பாவத்தை அறிக்கை செய்து அவன் ஜெபிக்கும் போது, ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவனுக்கு தெளிவுண்டாக்கி அவனோடு எருசலேமை குறித்து, தேசத்தை குறித்த காரியத்தை வெளிப்படுத்துகிறான். இத்தனை நாட்கள் இப்படி இருக்கும்பா, அதுக்கப்புறம் மேசியா வருமட்டும் இப்படி இருக்கும், அதன் பிறகு மீண்டும் அது கட்டப்படும் என அப்ப காரியத்தை அறிந்து கொள்ளுகிறான். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசியுங்கள். எரேமியா 9:12. இதை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார்? தேசம் அழிந்து ஒருவனும் கடந்து போகாதபடி பாழாக்கப்படுகிற முகாந்திரம் என்னவென்று, அது பாழாக்கப்படுகிற முகாந்திரம் இன்னதென்று கர்த்தருடைய வாய் தன்னுடனே சொல்லுகிறதை கேட்டு அறிவிக்கத்தக்கவன் யார்? அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? இதனுடைய முகாந்திரம் என்ன? ஏன் இந்த தேசம் பாழாய் போகிறது? இது எத்தனை காலம்? இது மாற என்ன செய்யணும்? இப்படி கர்த்தருடைய வாய் தன்னுடனே சொல்லுகிறதை கேட்டு அறிவிக்கத்தக்கவன் யார்? ஏன் இந்த வார்த்தையை தேவன் வெளிப்படுத்துகிறார்?
நம்முடைய தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். ரொம்ப பின்தங்கி. நமக்கு என்னெல்லாம் தேவன் வெளிப்படுத்தணும்னு விரும்புகிறோம். எனக்கு எங்கே ஆண்டவர் வேலை வச்சிருக்கிறாங்க, என் பிள்ளைக்கு யாரு இல்லை, இதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு இல்லை, ஆனால் அதற்காக மட்டுமா தேவன் வைத்திருக்கிறார்? நம்முடைய ஃபோக்கஸ் எதன் மேலே மட்டும் போயிட்டு இருக்கு தெரியுமா? இம்மைக்கான காரியங்களுக்கு மேலே மட்டும் போயிட்டு இருக்கு. லோத்தி நாட்களிலே அப்படிதான் இருந்துச்சு. அதனால தான் ஆண்டவருடைய கோபம் மூண்டுச்சு. பாருங்கள், லூக்கா 17வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை வாசியுங்கள். லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். அதன் அர்த்தம் என்ன? பூமியில இம்மைக்கான காரியத்துக்கு மட்டும்தான் போக்கஸ். தேசத்துல ஏன் இப்படி நடக்குது? எதனால இப்படி நடக்குது? சஞ்சரிக்கிறவனிடத்துல கர்த்தர் வெளிப்படுத்துவார். எதுக்காக இந்த வார்த்தை தெரியுமா? ஆண்டவரே, இந்த பூமியில ஆண்டவரே நீர் எங்களை வைத்திருப்பதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. எவ்வளவு நாள் வைத்திருக்கிறார் தெரியாது, ஒவ்வொருத்தருக்கு எவ்வளவு காலம் வைத்திருக்கிறார் தெரியாது. ஆனா ஒன்னும் புரிஞ்சுக்கணும், நோவா தன் காலத்துக்கு முன்னே அவனை கொண்டு செய்ய வேண்டியது அவன் செய்து முடித்தான். பேழையை கட்டி முடித்தான். அதனால் அவன் குடும்பம் முழுவதும் காக்கப்பட்டது. நம்மை கொண்டு தேவன் என்ன செய்யணும்னு வச்சிருக்கிறாரோ அது தேவன் நம்மை கொண்டு செய்யணும். சித்தம் அறிந்தும் செய்யாதவனுக்கு அநேகம் அடிகள் அடிக்கப்படுமா? இது மௌனமா இருக்க வேண்டிய காலம் அல்ல. ஏன் ஆண்டவர் என் தேசம் பாழாய் போகிறது? 2020 முடிந்து 2021 பிறந்த போது மகிழ்ந்தோம். புது வருஷம் பிறந்துட்டு எல்லாம் மாறப்போகுதுன்னு நினைச்சோம். ஆனா 2021 பார்க்கும்போது இதுக்கு 2020 பரவாயில்லன்னு சொல்ற அளவுக்கு. ஏன் தெரியுமா? நமக்கு தெரிந்தவர்கள், அறிமுகமானவர்கள், சொந்தங்கள் எல்லாம் மரித்த செய்திகள் காதுகள் கேட்க முடியவில்லை, கண்களால் பார்க்க முடியவில்லை. கர்த்தர் பேசுகிற வார்த்தையை கேளுங்கள், கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். கர்த்தர் ஜனத்தை அழிக்க நினைத்தார், ஆனா நோவா இருக்கிறது வரைக்கும் அழிக்கல. நோவா பேழைக்குள்ள போகிறது வரைக்கும் ஜலப்பிரளயம் வர தேவன் அனுமதிக்கல. இன்னைக்கு இத்தனை பேர் நாம் ஆராதிக்கிறவர்களா இருந்தோம். ஏன் இந்த கொள்ளை நோய் தேசத்தை தாக்கி கொண்டிருக்கிறது? ஏன் இது வேகமாய் செயல்பட்டு ஜனங்களை அழித்துக் கொண்டிருக்கிறது? நோவா உத்தமனாய் இருந்தது போல நாம் இருக்கிறோமா? நோவா தேவனோடு சஞ்சரிக்கிறது போல நாம சஞ்சரிக்கிறோமா? நோவா தேவனோடு சத்தம் கேட்டு செயல்படுகிறது போல நாம செயல்படுகிறோமா? சபையே, உன் நிலையை உணர்ந்து மனம் திரும்பு. நாம் மனம் திரும்பும் போது, நாம் குணப்படும் போது தேசத்தை விட்டு தேவ கோபம் நீங்கும். நான் மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய சீர்கேட்டை குணமாக்க விரும்புகிறார். கர்த்தாவே, எங்களை உருவாக்கும் ஆண்டவரே. குயவன் கையிலே களிமண்ணை போல இதோ உம்முடைய கரத்திலே தருகிறோம். எங்களை உருவாக்கும். எல்லாரும் கண்களை மூடி, முடிந்தால் முழங்கார் படியிட்டு அப்பா சமூகத்தில் அப்பா கையில விட்டு கொடுப்போம். குயவனே, குயவனே, படைப்பின் காரணரே, களிமண்ணான சந்தனகமதரியாத் நோக்கி பார்த்திடுமே. நல்ல கவனிங்க. நோவா பேழையை கட்டிட்டு நீதியை பிரசங்கித்தான் என்று 2 பேதுருல பார்க்கிறோம். அதன் அர்த்தம் என்ன? என் குடும்பம் மட்டும் காக்கப்படக்கூடாது, எல்லா தேவனோடு சஞ்சரிக்கிறவனுக்கு தன் குடும்பம் மாத்திரம் காக்கப்படணுங்கிற எண்ணம் இருக்காதுங்க. எல்லாரும் காக்கப்படணும். எல்லாரும், யார் எக்கேர் கேட்டு போனா என்ன, நானும் என் வீட்டாருமோ வென்றால் அந்த அனுபவம் மட்டும் இல்லை, எல்லாரும் காக்க. எனவேதான் அவனுக்கு அந்த தாகம் சுவிசேஷத்தை சொல்றான். சபையே, நாம் காக்கப்படும் மாத்திரமல்ல, தேவன் நம்மை ஒரு ஐக்கியமாய் சேர்த்திருப்பது. நம்மை சூழ்ந்திருக்கிறவங்க காக்கப்படணும், நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க காக்கப்படணும், ஜனங்க காக்கப்படணும். ஆண்டவரே, நாம்
உருவாக்கப்படும் போது, இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன், நல்ல கவனமா கேளுங்க. சபை குணப்படும் போது தேசத்தை விட்டு தேவ கோபம் நீங்கும். சபை குணப்படும் போது தேசத்தை விட்டு தேவ கோபம் நீங்கும்.